Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த லுக் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு இது எல்லாமே அமேசான்ல இருந்து இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாமே இந்த லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ண பிராண்ட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா Swissbeauty, நிறைய Swissbeauty யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷாம்போர் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் இப்போ யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மை ஹால் ஸ்டோர் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து லிங்க் டைரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் தனித்தனியாக அமேசானில் லிங்க் கிளிக் பண்ண வேணாம். இமேஜஸ் லிங்க் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதை ஓப்பன் பண்ணிங்கனாலே நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேனோ அது உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுறதுலேருந்து எதாவது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸி ஆக்சஸாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அண்ட் இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். வெரி எக்ஸைட்டட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் அமேசான்லேருந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா இந்த மிஸ்ட் கைஸ், இது நானோ மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்வியும் பட்டிருப்பீங்க இதை பற்றி. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் சானிடைசர், மேக்கப் ஸ்ப்ரே ஆர் ஈவன் வாட்டர் எது வேணால் நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சார்ஜ் பண்ணிவிட்டு எம்டியாக சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இதில் வேணுங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மிஸ்ட் வரும். ஸோ இதில் நான் வந்து இப்போதைக்கு வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ என் ஃபேஸில் ஒரு மிஸ்ட் மாதிரி கொடுத்துப்பேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு மிஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு எஃபெக்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் ஆன் பண்ணி மிஸ் பண்ணிக்கிறேன் என் ஃபேஸில். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசருக்கு நிவ்யாவிலேருந்து சாஃப்ட் லைட் மாய்ஸ்சரைசர் போக போகிறேன். ஒன் ஆஃப் த ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் மேக்கப் பேஸ்க்கு. ஸோ நான் இது தான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் கைஸ். எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நல்லா ஸ்கின்ல அப்சார்ப் ஆகட்டும். அதுக்கு வரைக்கும் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஐப்ரோ ஃபில் பண்ணிடலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து Swissbeautyலேருந்து ஷேப் மை ப்ரோஸ் ப்ரௌ பவுடர் அண்ட் வேக்ஸ் க்ரீம் இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஒரு மிரர், பிளாக் பவுடர், ப்ரௌன் பவுடர், க்ரே அண்ட் ஒரு வேக்ஸ். அண்ட் தென் ஐப்ரோக்கு ஃபில் பண்ண ஒரு குட்டி ப்ரஷ். இப்போ நான் இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய ஆங்குலர் ப்ரஷில் எக்ஸஸ் டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுறேன். நல்லா பிக்மெண்டடாக இருக்குது ப்ரௌ பவுடர். கொஞ்சம் சாக்கியாக இருக்குது, பட் பிக்மெண்டேஷன் இஸ் ரியலி ஃபைன். ஸோ நீங்கள் எடுக்கும் போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் பார்க்குறீங்களா, நான் இப்படி பென்சில் ப்ரஷ் வச்சு இப்படி வரையும் போது எனக்கு அந்த கலர் பே ஆஃப் தெரியுது. கொஞ்சம் எடுத்தாலுமே நல்லா தெரியுது. ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நான் இதை லைட்டாக இப்படி கோம்பும் பண்ணிக்கிறேன். அடுத்தது என் ஐஷேடோ பேஸ்க்கு Swissbeautyலேருந்து தான் கன்சீலர் இருக்குது. இது வந்து லிக்விட் கன்சீலர் கவர் த பிளெமிஷஸ் அட் ஒன் ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்குது. என்கிட்ட 2 ஷேட் இருக்குது. ஒன்று வந்து 02 அண்ட் இன்னொன்று வந்து 04. எது என் ஷேடுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதனால் நான் இதை வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு நான் 02 எடுத்து என்னோடய ஐப்ரோ சுற்றியும் அண்ட் ஐ பேஸாகவும் நான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம ஐஷேடோஸ் ஃபஸ்ட் தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் பேஸ் வரதுனால நான் இந்த ஸ்டெப்பை இப்போ பண்ணிக்கிறேன். இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன் கைஸ், கன்சீலர் ப்ரஷ். ஸோ பிளெண்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கன்சீலர். எனக்கு கவரேஜும் கிடைக்குது. எனக்கு அதான் வேணும். ஒரு கன்சீலர் வந்து எப்போவுமே கவரேஜ் தரணும். அது லைட் மீடியமாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த கவரேஜ் நமக்கு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கண்ணில் ப்ராடக்ட் தெரியணும் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும். நான் வந்து இப்போ பவுடர் வச்சு செட் பண்ண போகிறது இல்லை கைஸ். இன்றைக்கி லுக்குக்கு வந்து நான் டைரெக்டாகவே போகலான்னு இருக்கேன். என்கிட்ட ஐஷேடோ பேலட்க்கு 2 ஐஷேடோ பேலட் இருக்குது. இதுவுமே வந்து Swissbeautyலேருந்து தான். ஒன்று வந்து இந்த Swissbeauty அல்டிமேட் ஐஷேடோ பேலட். இது 9 pan பேலட். இது ஆர்ட் மூவ்ஸ் ஐஷேடோ பேலட். வந்து எங்கேயுமே மேட் கிடையாது. இதுலேயும் நிறையா ஷிம்மர் ஷேட்ஸ் இருக்குது. 2 ஷேடு தான் மேட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ எதுலேயுமே க்ரீஸ் கலரே இல்லை. எனக்கு வந்து லிப் கலர்
அவுட்டர் கார்னர் கலர்ஸ் தான் நிறையா இருக்குது, ஷேடிங் கலர்ஸ் தான். இந்த லைட் ப்ரௌன் ஷேட்ஸ்லாம் எடுத்து நான் க்ரீஸ் கலரில் ஒரே ஒரு க்ரீஸ் கலர் தான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். gonna take this shade. இந்த 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணி நான் க்ரீஸ் கலராக எடுத்துக்கிறேன் பிளெண்டிங் ப்ரஷில். ஸோ நான் டைரெக்டாக க்ரீஸில் இதை டெபாசிட் செய்கிறேன். இப்போ இந்த ஐஷேடோ பேலட்டில் டீப் ப்ளம் இருக்குல்ல, எக் பிளான்ட் கலர், இதை எடுத்து நான் விரலால் எடுத்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த மூஸ் ஃபினிஷ், மூஸ் வந்து இருக்கும்போது நல்லா பட்டரியாக இருக்கும், செம பிக்மெண்டேஷன் அண்ட் பட்டரியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பே ஆஃப் கிடைக்காது, விரல் யூஸ் பண்ணுங்கள், செமையாக இருக்கும். பார்த்தீங்களா பிக்மெண்டேஷன்? அதாவது லிட் ஸ்பேஸில் மட்டும் அப்ளை பண்ணலாம், க்ரீஸில் அப்ளை பண்ண வேணாம். நம்ம யூஸ் பண்ணோம்ல பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு லைட்டாக இங்கே க்ரீஸ் ஏரியாவில் மட்டும் லைட்டாக அப்படி கிட்ட பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ சப்போஸ் எக்ஸஸ் வந்திருந்தால் அதில் வந்துடும், ப்ரஷில் எடுத்துரும். இந்த பேலட் இருக்குல்ல, 9 pan பேலட்லேருந்து இந்த ஆரஞ்சு ஷேடை எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நான் ப்ரஷ்லேயே எடுத்துக்கிறேன் கைஸ், ஏன்னா எல்லாம் ஃபிங்கரில் மட்டும் கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடும். எனக்கு இங்கே சென்டரில் மட்டும் டெபாசிட் பண்ணும். ஸோ நான் இந்த ஃப்ளாட் ப்ரஷில் இந்த ஆரஞ்சு ஷேட் எடுத்துகிட்டு சென்டர்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 2 dimension எஃபெக்டில் வரும். ஸோ டார்க் கலர் மேலே ஒரு லைட் கலர் போடும்போது உங்களுக்கு அங்கே ஸ்பாட் லைட் மாதிரி வரும். இது ரொம்ப நீட் கிடையாது, ஒரு மாதிரி மெஸ்ஸி ஸ்மோக்கி 2D ஐஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லிக்கலாம். ஐலைனருக்கு என்கிட்ட மேப்ளின்லேருந்து இந்த கொலோசல் போல்டு ஐலைனர் இருக்குது, இதை ட்ரை பண்ண போகிறேன். நான் வெரி சிம்பிள் ஐலைனர் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன், பிகாஸ் எனக்கு அந்த ஸ்மோக்கியோட எஃபெக்ட் தெரியணும், விங் போட்டால் அது போயிடும். ஸோ வெரி சிம்பிள், ஜஸ்ட் தின் லைனர் ஐலாஷஸ் செட் அமேசான்லேருந்து நான் எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 10 பீசஸ் வருது. ஸோ இதிலேருந்து நான் ஒன்று எடுத்து அப்ளை பண்ணிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். பேஸ் பார்த்திங்கன்னா நான் கன்சீலர் ஃபஸ்ட் போக போகிறேன், அப்புறமா ஃபவுண்டேஷன் போகலாம். இது Swissbeauty கன்சீலர் தான். இது 04 ஷேட் மீடியம் பேஜ், இது 02, ரெண்டும் ஒரே கலர் மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் நான் 04 மீடியம் பேஜ் எடுத்துகிட்டு என்னோடய பிக்மெண்டேஷன் ஏரியாலாம் கவர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இப்போ கலர் கரெக்டர் கிடையாது, ஸோ இதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். இப்போ வந்து ஒரு கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு இது 2 ப்ரஷ்ஷையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். கன்சீலரோட கவரேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபினிஷும் ரொம்ப பிடிச்சிருக்கு. Swissbeauty கன்சீலர் நிஜமாவே சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து ஷாம்போர்லேருந்து என்ரிச்ட் வைட்டலைஸ் மேக்கப் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா 02, பட் எனக்கு என்னமோ இது கொஞ்சம் டார்க்காக இருக்குமோன்னு எனக்கு தோணுது என் ஸ்கின்னுக்கு. ஓ, நல்லாவே டார்க்காக இருக்கும். அதான் பம்ப் இருக்குது, பேக்கேஜிங் அழகாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து 302 என்ரிச் நேச்சுரல் செகண்ட் ஷேட் இது, பட் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுத்துக்கிறேன். நம்மளோட டாஸ்க்கே வந்து இன்றைக்கி டெஸ்டிங் தான். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணி பண்ணுறது தான் இன்றைக்கி டாஸ்க். ஒரு ப்ரஷ் வச்சு நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டார்க்காக இல்லை, அதனால தான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன்.
எனிவேஸ் நான் கன்சீலர் வச்சு பவுடர் வச்சு இதை மேட்ச் பண்ணிடுவேன். ஸோ நோ ப்ராப்ளம். டூவி ஃபினிஷ் தான், பட் ரொம்ப டூவியாக இல்லை, ஒரு க்ளோ கைண்ட் ஆஃப் ஃபினிஷ் லுக் கொடுக்குது. ஸோ வின்டருக்கு நல்லாவே இருக்கும், ஈவன் ஃபார் ஆயிலி ஸ்கின்க்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த 02 ஹைலைட்டிங் ஷேட் ஃபஸ்ட்டு ஐ பேஸ்க்கு போட்டேன்ல, அதை எடுத்து என் ஃபேஸை ஹைலைட் பண்ணி நான் ஈவன் அவுட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். கன்சீலர் ப்ரஷ் வச்சு டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பவுடருக்கு போயிடலாம். பவுடருக்கு வந்து நான் ஃபேஸஸ்லேருந்து வெயிட்லெஸ் ஸ்டே மேட் காம்பேக்ட், இதோட ஷேட் வந்து நேச்சுரல் 02. செட் மை ஃபேஸ். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லா இடத்துலையுமே இந்த பவுடரை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கண்ணை முடிச்சிடலாம். கண்ணுக்கு நான் இப்போது காஜல் வைக்க போகிறேன். காஜலுக்கு என்கிட்ட லாக்மே ஐகானிக் காஜல் இருக்குது. ஸோ இதுவும் நல்லா ஒரு காஜல், எனக்கு பிடிக்கும். இப்போ லோவர் லேஷ் லைனில் டீப் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய லோவர் லேஷ் லைனில் நான் ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரான்சர் பேலட்லேருந்து இந்த ஷேட் எடுத்து நான் ஃபேஸை ப்ரான்ஸ் அப் பண்ணிக்கிறேன். ரொம்ப பண்ண போகிறதில்ல, நான் ஃபேஸ் ஆல்ரெடி நல்லா ப்ரான்ஸ்டாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக எடுத்து, கான்டோரிங் கிடையாது, இது வந்து ப்ரான்சிங். அண்ட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ இந்த எல்லோ பவுடருக்குலாம் எனக்கு இன்னும் ஃபேஸ் பிரைட்டனாக தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த எல்லோ பவுடரையும் இதையும் ரெண்டும் ஒயிட் அண்ட் க்ரீம் எல்லோ பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஹைலைட்டிங் ஏரியாஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறது. மேட் ஃபினிஷ். ஸோ உங்களுக்கு பிரைட்டன் எஃபெக்ட் தரும். தெரியுதா டிஃப்ரென்ஸ் இன்ஸ்டன்ட்லி? ஸோ ஆக்சுவலி பவுடரோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, ஃபைன்லி மில்டாக இருக்குது. நீங்கள் நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபினிஷ் நல்லாயிருக்கு. ஹைலைட்டர் இதில் இருக்குது, பட் நான் இன்றைக்கி இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, அது வேறு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ப்ளஷ் போயிடலாம். ப்ளஷ் என்கிட்ட இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஐஷேடோ பேலட்டில் இங்கே பிங்க் கலர் மேட் ஃபினிஷ் ஐஷேடோ இருக்குது. இதையே நான் வந்து லைட்டாக எடுத்து ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். எக்ஸஸை கையில் எடுத்துகிட்டு சீக்ஸ். ஓ வாவ், செம பிக்மெண்டட். ஸோ வின்டர் சீசனில் ப்ளஷ் இல்லாமல் ஒரு லுக் முடிக்க முடியாது. ஸோ இந்த பிங்க் ஹைலைட்டர் என்னோட ஃபேவரட் பார்ட். இதுக்கு வந்து Swissbeauty அகேன், Swissbeauty இந்த ஃபியூஷன் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். பவுடர் தான், பட் அந்த ஒரு டூயி ஃபினிஷ் லுக் கிடைக்கும். அழகாக இருக்குது, பேக்கேஜிங் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி ஷாம்பெயின் கோல்டு கலரில் இருக்குது. ஸோ லுக் ஸோ ப்ரிட்டி. இதை அப்ளை பண்ணிக்கலாம். தெரியுதா? இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வந்துடலாம். லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்ஸ் என்கிட்ட Swissbeautyயோட மேட் சாஃப்ட் மேட் லிப் க்ரீம் இருக்குது. ஸோ நிறைய ப்ராடக்ட் நான் எனக்கு Swissbeauty தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐம் சர்ப்ரைஸ்ட். ஒன்று வந்து 02 ஷேட், ஒரு மாதிரி பீச்சிஷ் பிங்க் ஷேட். இன்னொன்று வந்து 03 நேச்சுரல் டோனுன்னு இருக்குது, ஒரு மாதிரி நியூட் கலர். அண்ட் திஸ் இஸ் 24 பிளட் ரெட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 02 ஷேட் ஐகானிக் நியூட் அப்படின்ற ஒரு ஷேடை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே வந்து 03 ஷேடை நான் ஃபுல்லாக லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் டூ பீச் இல்லை இந்த ஐ லுக்குக்கு. ஸோ லாஸ்ட்டாக இந்த கலரையும் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் டீப்பாக வரும்.
எஸ் கைஸ், இதுதான் நம்மளோட ஓவரால் ஃபினிஷ்ட் லுக். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி மேக்கப் பேஸ்லேருந்து எல்லாமே. ஸோ என்னோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா என்னோடய டாப் 3 ஃபேவரட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கன்சீலர். ஹேண்ட்ஸ் டவுன் கைஸ், சூப்பராக இருக்குது. ஸ்விஸ் பியூட்டி கன்சீலர் நான் நினச்சே பார்க்கல குவாலிட்டி இவ்வளோ நல்லா இருக்கும்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா வந்து எதை சொல்லலாம், ஐப்ரோ ப்ராடக்ட். எஸ், ஐப்ரோ பவுடர் வந்து கொஞ்சம் சாக்கியாக இருந்துச்சு இனிஷியலி, பட் நல்லா கவரேஜ் கொடுத்துச்சு. எனக்கு நேச்சுரல் ஃபினிஷும் நம்ம போய்க்கலாம், நம்ம இல்லாட்டி அந்த போல்டு ஃபினிஷ் ஐப்ரோஸ் லுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் தேர்ட் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து ஐஷேடோ பேலட். இந்த மூஸ் ஐஷேடோ பேலட் பிக்மெண்டேஷன்லேருந்து எல்லாமே நான் 2-3 ஸ்வாட்சஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஆன்டிக் பிரான்ஸ் ஷேட் பார்த்தீங்களா, பிக்மெண்டேஷன் கோல்டன் ஷேட். அண்ட் இந்த பர்பிள் ஷேட் பண்ணலாம், தெரியுதா பிக்மெண்டேஷன் செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஐஷேடோ பேலட் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். ஐ திங்க் யூ லவ் இட். அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் சொல்லிக்கிறேன், இந்த ஹைலைட்டர் கைஸ். ஆப்வியஸ்லி இந்த ஹைலைட்டர் எனக்கு மிஸ் பண்ண மனசு வரல. ஸோ இது என்னோடய ஃபேவரட். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணது எல்லாமே பிடிச்சது, பட் இதுதான் டாப் 4 ஃபேவரட். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மை ஹால் ஸ்டோர் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் யூஸ் பண்ணது அப்படியே என்னோடய இதில் பேருக்குள்ளேயே வரும். நீங்கள் அங்கேருந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணது உங்களுக்கு நான் பண்ண லுக்கும் சரி எது இருந்தாலும் நீங்கள் என் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை எல்லோரும் இன்னும் வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பாய்.